தலைமையில் நாங்கள் இவ்விதமாக ஒன்று கூர்ந்து தேவனுடைய வசனத்தை ஆழமாக கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த அருமையான சந்தர்ப்பத்திற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று நாங்கள் கற்றுக்கொள்ள போகும் சங்கீதம் 99. சங்கீதம் 99. இதற்கு நாங்கள் அநேக தலைப்புகளை கொடுத்திருக்கலாம். ஆனால் ஆவியானவர் என்னை வழி நடத்தியது இந்த தலைப்பை கொடுப்பதற்கு. 3 ஜெப வீரர்கள். இந்த 3 ஜெப வீரர்கள் யார்? இதை நாங்கள் சங்கீதம் 99 6ஆம் வசனத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். எங்களுடைய ஜெப ஜீவியத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு வசனம் போதும். இங்கே எங்களுக்கு 3 ஜெப வீரர்கள் அறிமுகப்படுத்தி கொடுக்கப்படுகிறார்கள். சாமுவேல், மோசே, ஆரோன். இதில் மோசேயும் ஆரோனும் ஆசாரியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். மோசே ஒரு தீர்க்கதரிசி, மோசே ஒரு தலைவன். இந்த மூவரிடத்திலும் காணப்படும் ஒரு பொது அஸ்திபாரம் என்று சொல்லலாம். அவர்கள் ஜெபித்தார்கள். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதிசயமான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். அதனால் இன்று நாங்கள் ஆண்டவருடைய ஆசாரியர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய குடும்பத்தில் சேர்க்கப்பட்ட ஆசாரியர்கள் நாங்கள் எல்லாரும். அதனால் இங்கே உங்களுடைய பெயரை போடலாம், என்னுடைய பெயரை போடலாம். நாங்கள் இந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் எங்களுக்கு மறு உத்தரவு நிச்சயமாக அளிப்பார். இன்று நாங்கள் ஜெப உபதேசத்தை குறித்து உங்களுக்கு சில காரியங்களை எடுத்து சொல்வோம். ஆனால் அதற்கு முன் இந்த சங்கீதத்தை நாங்கள் கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். அடுத்த ஸ்லைடில் யாக்கோபு 5:16 இந்த 6ஆம் வசனத்தோடு ஒத்துப்போகும் ஒரு அருமையான வசனம். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கின்றது என்று யாக்கோபு 5:16 வாசிக்கின்றோம். ஆசாரியர்கள் என்று பார்த்தோம், இங்கே நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறோம். அதுவும் ஒரே கருத்து தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் எங்கள் ஒரே இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய பார்வையில் நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். ஆண்டவரோடு எங்களுக்கு ஒரு உறவு ஏற்படுகிறது. அந்த உறவின் மூலமாக நாங்கள் ஐக்கியம் வைக்க முடியும். நீதிமான்கள் என்ற முறையில் நாங்கள் ஊக்கமாக ஜெபித்தால், ஊக்கமாக, அது ஒரு முக்கிய வார்த்தை, ஊக்கமாக ஜெபித்தால் எங்கள் வேண்டுகோள்கள் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கின்றது என்று யாக்கோபு கூறுகிறார். அதற்கு எலியாவை உதாரணமாக சுட்டிக்காட்டி இந்த நீதிமானுடைய ஜெபத்தின் வல்லமையை யாக்கோபு எடுத்து காண்பிக்கின்றார். நாங்கள் ஒரு சில கேள்விகளை ஆரம்பத்தில் கேட்கப் போகிறோம். அதற்கான பதிலை இந்த சங்கீதத்திலிருந்து முதல் நாங்கள் கவனிக்க வேண்டும். முதல் கேள்வி, சிவப்பு நிறத்தில் நாங்கள் அந்த கேள்வியை உங்களுக்கு போட்டிருக்கிறோம். நாம் ஜெபிக்கும் தேவன் எப்படிப்பட்டவர்? அது ஒரு முக்கியமான கேள்வி. யாரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம்? எல்லாரும் ஜெபிக்கிறார்கள். எந்த சமயத்தை எடுத்து பார்த்தாலும் மக்கள் ஜெபிக்கிறாங்க. ஆனால் எந்த தேவனை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் என்ற கேள்வி கேட்கப்பட வேண்டும். இந்த சங்கீதத்திலிருந்து நாங்கள் 8 சத்தியங்களை கவனிக்க போகிறோம். எங்கள் தேவன் எப்படிப்பட்டவர்? சங்கீத புத்தகத்தின் ஒரு அருமை இது. ஒவ்வொரு சங்கீதத்திலும் தேவனை குறித்து நாங்கள் அநேக காரியங்களை கற்று வருகிறோம். அவருடைய குணத்தை குறித்து,
அவருடைய கிரியைகளை குறித்து. இந்த சங்கீதத்தில் முதலாவதாக சொல்லப்பட்டுள்ள காரியம் 1ஆம் வசனத்தில் அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். இந்த ராஜரீகம் பண்ணுகிறார் என்ற சத்தியம் 4 முறை இந்த சங்கீத புத்தகத்தில் வந்திருப்பதை நாங்கள் ஏற்கனவே பார்த்து விட்டோம். உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக அந்த அதிகாரங்களை திரும்ப நாங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். சங்கீதம் 93 வருது, 96, 97, இப்பொழுது 99ஆம் சங்கீதத்தில். இந்த சங்கீதங்கள் எல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது இதே வார்த்தைகளோடு ஆரம்பமாகிறது. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். இன்னும் ஒரு விதத்துல சொல்ல போனால் கர்த்தர் அரசாட்சி செய்கிறார். பூமியையும் முழு உலகத்தையும் எல்லா நாடுகளையும் எங்கள் தேவன் அரசாட்சி செய்கிறார். அந்த காரணத்தை வைத்துத்தான் நாங்கள் அவரை நோக்கி ஜெபிக்கிறோம். சமீபத்தில் கடந்த வாரத்தில் நான் ஒரு சகோதரனோடு நாங்கள் ஒரு உணவகத்துக்கு போய் கதைச்சு கொண்டிருந்தோம். அப்போ அவர் சொன்னார், கேட்டார், நாங்கள் நாடுகளுக்காக ஜெபிக்கலாமா, இந்த பொல்லாத அரசர்களுக்காக எல்லாம் நாங்கள் ஜெபிக்கலாமா? நான் சொன்னேன், தம்பி, நாங்கள் ஜெபிக்காவிட்டால் யார் ஜெபிக்க போறாங்க? இவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும். அப்ப அவர் கேட்ட 2ஆம் கேள்வி, மாற்றங்கள் ஏற்படுமா? நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும். எல்லா தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, ராஜாக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, ஜனாதிபதிகளுக்காக ஜெபிக்கும் பொழுது, பிரதம மந்திரிகளுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எங்கள் ஜெபங்களை கேட்டு மாற்றங்களை கொண்டு வருவார். அதற்கு நான் அவருக்கு சில உதாரணங்களை சுட்டி காட்டினேன். அருமையானவர்களே, எங்கள் ஆண்டவர் ராஜரீகம் பண்ணுகிறார். 2ஆவதாக அதே 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, அவர் கேருபீன்களின் மத்தியிலிருந்து தம்முடைய ஜனத்திற்கு உபதேசம் கொடுப்பார், போதிப்பார். எவ்வளவு அருமையான காரியம்! இந்த தேவன் ஒரு நியமிக்கப்பட்ட இடத்திலிருந்து, ஸ்தானத்திலிருந்து தம்முடைய மக்களுக்கு போதனைகளை கொடுப்பார். இந்த தேவன் மௌனமாக இருக்கும் தேவன் அல்ல. தம்முடைய ஜனம் எப்படி நடக்க வேண்டும், மூல உபதேசங்கள், இவற்றையெல்லாம் அவர் தெளிவாக இந்த கேருபீன்களின் மத்தியிலிருந்து மோசேக்கு எடுத்து சொல்ல, மோசே அவற்றை கேட்டு குறித்து மக்களுக்கு எடுத்து கூறினார். அந்த வார்த்தைகளை தான் நாங்கள் இன்றும் கற்றுக்கொண்டு வருகிறோம். அடுத்த ஸ்லைடை பார்த்தால், அடுத்த ஸ்லைடில் சங்கீதம் 99 7ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடே பேசினார். அப்ப 2 இடங்களில் இருந்து ஆண்டவர் பேசுகிறார் என்பதை அவதானிக்கிறோம். கேருபீன்களின் மத்தியிலிருந்து ஆண்டவர் பேசுகிறார். மேக ஸ்தம்பத்திலிருந்து வனாந்திர பிரயாணத்தில் இந்த தேவன் தம்முடைய மக்களோடு உரையாடினார். யாத்ராகமம் 25 அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேலும் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். அந்த விசேஷித்த இடத்திலிருந்து மோசே தேவ குரலை கேட்டு அந்த கூறப்பட்ட காரியங்களை அவர் கவனமாக குறித்து அதை மக்களுக்கு எடுத்து கூறினார். எங்களுக்கு திட்டவட்டமாக சொல்ல முடியும், எங்கள் தேவன் இன்று எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். எப்படி? அவருடைய வசனத்தின் மூலமாக. அவருடைய வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது நாங்கள் அவருடைய குரலை கேட்கிறோம். தேவ வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டது. அதனால் அவர் எங்களுக்கு தெளிவான விளக்கங்களை கொடுப்பார். அது தேவனை குறித்து நாங்கள் சொல்லக்கூடிய 2ஆம் காரியம். அவர் ஆட்சி செய்கிறார். 2வது, அவர் எங்களோடு உரையாடுகிறார், எங்களோடு பேசுகிறார். அவர் உரையாடாவிட்டால் அவருடைய மனதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது, அவருடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது.
அதனால் அவருடைய குரலை கேட்பதில் நாங்கள் மிகவும் ஆர்வமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். மூன்றாவதாக 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, அவர் பெரியவர், அவர் உயர்ந்தவர். இந்த வசனங்கள் ஏன் பாவிக்கப்படுகிறது? ஏனென்றால் அந்த காலத்தில் எல்லா நாடுகளுக்கும் போலி தெய்வங்கள் இருந்தன. போலி தெய்வங்கள். இந்த போலி தெய்வங்களை அவர்கள் சிலைகள் மூலமாக விபரிப்பார்கள். விக்கிராராதனை பெரிதளவில் அந்த காலத்தில் காணப்பட்டது, இன்று கூட காணப்படுகிறது. அதனால் சங்கீதக்காரன் கூறுகிறான், மற்ற போலி தெய்வங்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் எங்களுடைய தேவன் பெரியவர், உயர்ந்தவர். அவரை அல்லாமல் வேறு தெய்வங்கள் இல்லை. இதெல்லாம் பிசாசினால் ஏற்படுத்தப்பட்ட போலி தெய்வங்கள், மக்களை திசை திருப்புவதற்காக. நான்காவதாக எங்கள் தேவனை குறித்து சொல்லப்பட்டுள்ள சத்தியம் என்ன? 3ஆம் வசனத்தில், அவர் மகத்துவமானவர், பயங்கரமும் மானவர். மகத்துவமானவர், பயங்கரமும் மானவர். ஆங்கிலத்தில் he is awesome, இல்லாவிட்டால் he is terrible. அதனால் இந்த தேவனுக்கு முன்பாக நாங்கள் விளையாட முடியாது. அவர் பாவத்தை வெறுக்கும் தேவன், பாவத்திற்கு தண்டனை கொடுக்கும் தேவன், அவர் நியாய தீர்ப்பின் தேவன், பயங்கரமும் மானவர். அதை இன்று நாங்கள் மறந்து விட்டோம். அவருக்கு முன்பாக நாங்கள் நடுங்க வேண்டும் என்றெல்லாம் போன வாரத்தில் படித்தோம். ஐந்தாவது, எங்கள் தேவன் யார்? இது 3 முறை இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அவர் பரிசுத்தம் உள்ளவர். 3ஆம் வசனம், 5ஆம் வசனம், 9ஆம் வசனம். உங்களுடைய வேதத்தில் அந்த 3 வார்த்தைகளையும் நீங்கள் கோடிட்டுக் கொள்ளலாம். அநேக வேத நிபுணர்கள் இந்த 3, 5, 9 பிரிவினைகளாக பாவித்து பிரசங்கங்களை கொடுக்கிறாங்க. தேவன் பரிசுத்தவர் என்ற தலைப்பின் கீழ் நாங்களும் அந்த திசையில் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எனக்கு காண்பித்த காரியம், ஜெப வீரர்களை குறித்து மக்களோடு பேசு. அது மிகவும் அவசியம். உனக்கு செவி கொடுக்கும் எல்லோரும் ஜெப வீரர்களாக, வீராங்கனைகளாக மாற வேண்டும். அதனால் இந்த செய்தியை அவர்களுக்கு கொடுத்து ஆண்டவர் என்னை வழி நடத்தினார். பரிசுத்தம் உள்ளவர். ஆறாவதாக 4ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம், அவர் நீதி நியாயம் செய்கிற தேவன். இதை நாங்கள் முந்திய சங்கீதங்களிலும் பார்த்திருக்கிறோம். இந்த சத்தியம் திரும்ப திரும்ப வேதத்தில் உச்சரிக்கப்படும் ஒரு சத்தியம். 8ஆம் வசனத்தில் அவர் நீதியை சரி கட்டுகிற தேவன் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஏசாயா புத்தகத்தில் நீதியை சரி கட்டும் தினம் என்று சொல்லப்பட்டுள்ளது. இவற்றிலிருந்து நாங்கள் பெரிய உற்சாகம் பெறலாம், ஆறுதல் பெறலாம். ஏன்? இன்று எங்கு பார்த்தாலும் அநீதி, எங்கு பார்த்தாலும் பாவம் கொடிய விதத்தில் காணப்படுகிறது. தேவன் எங்கே இருக்கிறார் என்று கூட நாங்கள் கேள்வி கேட்கிறோம். ஆனால் சங்கீதக்காரன் கூறுகிறார், நீதி நியாயம் செய்கிற தேவன், நீதியை சரி கட்டுகிற தேவன், நீதியை சரி கட்டும் தினம் கண்டிப்பாக நிச்சயமாக வரும் என்று எங்களுக்கு உறுதி கொடுக்கப்படுகிறது. 7வது 6ஆம் வசனத்தின் அடிப்படையில், ஜெபங்களை கேட்டு மறு உத்தரவு கொடுக்கும் தேவன். அதையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஜெபத்தில் நாங்கள் மிகவும் அதைரியப்படுகிறோம். நானும் அதைரியப்படுகிறேன். ஜெபித்துதான் என்ன பிரயோஜனம்? எங்கே நாங்கள் மாற்றங்களை காண்கிறோம்? எல்லாம் மோசமாகத்தானே போய்கொண்டிருக்கிறது என்றெல்லாம் நாங்கள் மனதில் சந்தேகங்களை எழுப்புகிறோம். ஆனால் இந்த சங்கீதத்திலிருந்து சங்கீதக்காரன் கூறுகிறான், அப்படி சிந்திக்க வேண்டாம், அந்த சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். எங்கள் தேவன் ஜெபங்களை கேட்கிறார். எவ்வளவு பிளவீனமுள்ள ஜெபங்கள் என்றாலும் அதை ஆண்டவர் கேட்கிறார். அவர் கண்டிப்பாக மறு உத்தரவு கொடுப்பார். அடுத்த ஸ்லைடை பார்த்தால் உங்களுக்கு 3 வார்த்தைகளை கொடுக்க விருப்பப்படுகிறேன். ஓகே, அதை இன்னும் சற்று நேரத்தில் பார்ப்போம். 8வது, அவர் மன்னிக்கும் தேவன். 8ஆம் வசனத்தின்படி அவர் மன்னிக்கும் தேவன். அது எங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக வர வேண்டும்.
நாங்கள் எவ்வளவுதான் தவறிவிட்டாலும் பாவம் செய்தாலும் அவர் எங்களை தொடர்ச்சியாக மன்னித்துக் கொண்டே வரும் தேவன், மன்னிக்கும் தேவன். அது முதலாம் கேள்வி, எங்கள் தேவன் எப்படிப்பட்டவர்? இந்த 8 சத்தியங்களை வைத்து எங்கள் தேவனை குறித்து நாங்கள் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க முடியும். இப்பொழுது 2ஆம் கேள்வி, இந்த தேவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மறுமொழி என்ன? வாட் இஸ் ஆர் ரெஸ்பான்ஸ் டு திஸ் காட்? தேவன் இப்படிப்பட்டவர் என்று சொன்னால் நாங்கள் எப்படி அவரோடு நடந்து கொள்ள வேண்டும்? எங்கள் மறுமொழி என்ன? அதற்கு 6 காரியங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. முதலாம் வசனத்தில் அவருக்கு முன்பாக நாங்கள் நடுங்க வேண்டும். நான் கூறியவாறு இதை நாங்கள் ஏற்கனவே பார்த்து விட்டோம், இந்த நடுக்கத்தை குறித்து. இன்று தேவனுக்கு முன்பாக நடுங்கும் மக்கள் மிக மிக குறைவு. நடனமாடும் மக்கள் அநேகம். எல்லாம் கொண்டாட்டம், எல்லாம் நடனம். நடுக்கத்துக்கு எங்கே இடம் இருக்கின்றது? அது கவலைக்குரிய ஒரு காரியம், நடுக்கம். 2ஆம் மறுமொழி துதி. 3ஆம் வசனத்தின் அடிப்படையில் இந்த தேவனை நாங்கள் துதிக்க வேண்டும், அவருடைய மகிமையை நாங்கள் பாராட்ட வேண்டும். துதி, அது சங்கீத புத்தகத்தில் காணப்படும் ஒரு மிக பொதுவான மறுமொழி, இந்த தேவனை துதித்த. 3வது 5ஆம் 9ஆம் வசனத்தின்படி அவர் பாதப்படியிலே பணியுங்கள். அதாவது எங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய தாழ்மை உருவாக்கப்பட வேண்டும். தாழ்மை. இந்த தேவனுக்கு முன்பாக நாங்கள் தூசி, நாங்கள் வெறும் சாம்பல். நாங்கள் எப்படி எழுந்து நிற்க முடியும்? இந்த தேவனுக்கு முன்பாக எழுந்து நிற்க முடியாது. அதனால் அவருடைய பாதப்படியிலே விழுந்து நாங்கள் அவரை பணிந்து கொள்ள வேண்டும். 4ஆம் மறுமொழி, இதுதான் இன்றைய செய்தியின் முக்கிய தலைப்பு, ஜெபியுங்கள். இந்த தேவனை நோக்கி நாங்கள் ஜெபிக்க வேண்டும். எங்களுடைய ஜெப வாழ்க்கை அதிகரிக்க வேண்டும். எங்களுடைய ஜெப வாழ்க்கை ஆழமாக்கப்பட வேண்டும். அதைத்தான் நான் எனக்காக ஜெபிக்கிறேன். ஐயோ ஆண்டவரே, என்னுடைய ஜெப ஜீவியம் மிகவும் குறைவுபட்டுள்ளது. நான் இன்னும் ஆழமாக ஜெபிக்க வேண்டும். அதிகாரத்தோடு நான் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அநேகம். அவற்றை நாங்கள் கற்றுக்கொண்டாலும் எளிதில் மறந்து விடுகிறோம். அதனால் திரும்ப திரும்ப எங்களுக்கு ஞாபகங்கள் கொடுக்கப்பட வேண்டும். 5ஆம் மறுமொழி 7ஆம் வசனத்தின்படி கீழ்ப்படிய வேண்டும். அவர் என்னென்னெல்லாம் சொல்லுகிறாரோ, கேரூபீன்களின் மத்தியிலிருந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ, மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ, அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்தால்தான் ஆசீர்வாதம் வரும். சும்மா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்ற வார்த்தையை நாங்க எடுத்து சொல்வதில் ஒரு பிரயோஜனம் இல்லை, கீழ்ப்படிதல் இல்லாவிட்டால். கீழ்ப்படிந்தவர்களுக்கு தான் ஆசீர்வாதம் வரும். கீழ்ப்படியாதவர்களுக்கு அடிதான் விழும். திரும்ப சொல்றேன், கீழ்ப்படிந்து நடந்தால்தான் ஆசீர்வாதம் வரும். கீழ்ப்படியாதவர்களுக்கு அடி விழும். கீழ்ப்படிதல். 6ஆம் மறுமொழி, அவரை நாங்கள் உயர்த்த வேண்டும். அந்த காலத்தில் நான் கூறியவாறு அநேக போலி தெய்வங்கள், அநேக சிலைகள், விக்கிரங்கள், விக்கிராராதனை. எங்கள் தேவனை நாங்கள் மற்ற எல்லா தேவர்களை பார்க்கிலும் நாங்கள் உயர்த்த வேண்டும். அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வேண்டும். அது எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு பொறுப்பு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா நாமங்களுக்கும் உயர்வான நாமம். இந்த ஒரு சங்கீதத்திலிருந்து இந்த தேவனுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய மறுமொழி என்ன என்பதை 6 விதத்தில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது இந்த 3 ஜெப வீரர்களை குறித்து நாங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டும். அவர்களிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் அநேக காரியங்களை சொல்லலாம், ஆனால் நேரம் குறைவானபடியால் நான் ஒரு சில காரியங்களை மாத்திரம்தான் தெரிந்தெடுத்து எங்கள் பிரயோஜனத்திற்காக உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன்.
What does the prayer life of Moses look like? மோசே இன் ஜெப ஜீவியத்தை எடுத்து பார்த்தால் அவருடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டது? முதலாவதாக நாங்கள் திட்ட தெளிவாக சொல்ல முடியும், அவர் செய்த ஜெபங்கள் மன்னிப்பு ஜெபங்கள். மன்னிப்பு ஜெபங்கள். மோசே வழிநடத்திய மக்கள் மிகவும் கலகக்கார மக்கள், தேவனுடைய சொற்படி நடக்காத மக்கள். இவர்களை வழி நடத்துவது மோசேக்கு ஒரு பெரிய பாரமாக அமைந்தது. மோசே மிக எளிதில் ஜெபித்திருக்கலாம், இவர்களை எல்லாம் அழியும் ஆண்டவரே, இவர்களை வைத்து என்ன பிரயோஜனம், இவர்களை வைத்து என்ன பிரயோஜனம், உம்முடைய நாமம்தான் தூஷிக்கப்படுகிறது என்றெல்லாம் மோசே சொல்லி அவர்கள் அழிவுக்காக ஜெபித்திருக்கலாம். ஆனா மோசே அப்படி செய்யவில்லை. மக்களை மிகவும் நேசித்தபடியால் மன்னிப்பு ஜெபங்களை அவர்கள் சார்பில் அவர் செய்தார். அதற்கு ஒரு உதாரணம் யாத்ராகமம் 32. மோசே மலை உச்சிக்கு சென்று 10 கற்பனைகளை பெற்றுக்கொள்வதற்காக 40 நாட்களாக மலை உச்சியில் தங்கிவிட்டார். மக்கள் பொறுமை இழந்தார்கள். அவர்கள் பள்ளத்தாக்கில் இருக்கும் மக்கள் பொறுமை இழந்தார்கள். ஆரோனை நோக்கி சொன்னார்கள், இந்த மோசேக்கு என்ன நடந்ததோ எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு சில தெய்வங்கள் வேண்டும், எங்களுக்கு சில தெய்வங்களை நீ உருவாக்கு என்று சொல்லி ஆரோன் முட்டாள்தனமாக அவர்களுடைய குரலுக்கு செவி கொடுத்து எல்லா தங்கத்தையும் அவர் பெற்று அவர் சில போலி தெய்வங்களை உருவாக்கினார். அந்த போலி தெய்வங்களுக்கு முன்பாக மக்கள் நடனமாடி எல்லா விதமான அசுத்தங்களிலும் ஈடுபட்டு தேவ கோபாக்கினியை வரவழைத்தார்கள். மோசே மலை உச்சியிலிருந்து பள்ளத்தாக்கிற்கு திரும்ப செல்லும் பொழுது பயங்கர சத்தங்கள், நடனமாடும் காட்சிகள், இசை. அப்பொழுது ஆண்டவர் அவர்களை அழிக்க மனதாயிருக்கும் பொழுது மோசே செய்த ஜெபம், அதுதான் பின்னணி. ஆகிலும் தேவரீர், கிருஷாந்தன் உங்களுடைய மைக்க மியூட் பண்ண வேணும். கிருஷாந்தன் மைக்க மியூட் பண்ண வேணும், உங்களோட குரல் கேக்குது. யாத்ராகமம் 32:32 ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால். ஆண்டவரே, நீர் அவர்கள் பாவத்தை மன்னிக்காவிட்டால் ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து இந்த மக்களை வழிநடத்த முடியாது, அது உம்முடைய நாமத்துக்கு தான் அவமானமாய் மாறும். எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை செய்த மக்களை ஆண்டவர் காக்க முடியாமல் அழித்து விட்டார் என்ற குற்றச்சாட்டு உமக்கு தான் வரும் ஆண்டவரே. அந்த குற்றச்சாட்டு வரக்கூடாது. இந்த மக்களை மன்னியும். இது ஒரு பிரமாண்டமான ஜெபம், உண்மையான ஒரு தேவ மனிதனுடைய ஜெபம். யாரையாவது நாங்கள் மன்னிக்க முடியாவிட்டால் எங்களுடைய விசுவாசத்தில் ஒரு பெரிய குறை இருக்குது என்று தான் சொல்லலாம். இன்று எங்களுடைய அநேக சபைகளில் மன்னிக்க முடியாத மனப்பான்மையோடு ஆராதனைகளுக்கு வரும் மக்கள். இது எங்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை, இது எங்களுக்கு ஒரு பெரிய சவால். நாங்கள் எங்கள் உள்ளங்களை சோதித்து பார்க்க வேண்டும். எங்கள் மனதில் ஏதாவது கசப்பு இருந்தால், விரோதங்கள் இருந்தால் உடனே நாங்கள் அவற்றை விளக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். மோசே செய்த ஜெபங்களில் ஒரு உயர்வான இடத்தை எடுக்கும் ஜெபம் இந்த மன்னிப்பு ஜெபம். அது முதலாம் காரியம். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் மோசேயின் ஜெபங்களை குறித்து நாங்கள் சொல்லக்கூடிய 2ஆம் காரியம், தேவ மகிமையை காண வேண்டும் என்று செய்த ஜெபம். இதை நாங்கள் இதற்கு முன்பும் பார்த்திருக்கிறோம், ஆனால் இதை திரும்பவும் ஞாபகப்படுத்திக் கொள்வது மிக முக்கியம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்தில் மோசே இவ்விதமாக ஜெபிக்கிறார், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். இப்படிப்பட்ட ஜெபங்களை இன்று கேட்பது மிக 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 அரிது. நான் உட்பட நாங்கள் இப்படி ஜெபிக்கிறது இல்லை. இன்றைக்கு நாங்கள் மிகவும் வித்தியாசமாகத்தான் ஜெபிக்கிறோம். ஆனால் மோசே இடத்திலிருந்து கற்றுக்கொள்வோம். ஐயோ ஆண்டவரே,
உம்முடைய மகிமையை நாங்கள் காண வேண்டும். தேவ மகிமை என்று சொன்னால் என்ன? அவருடைய எல்லா குணாதிசயங்களையும் நாங்கள் ஒன்று சேர்த்து ஒரு வார்த்தையில் சொல்ல போனால் அதுதான் தேவ மகிமை. இன்னும் அதிகமாக நான் உம்முடைய குணத்தை பார்க்க வேண்டும். இன்னும் அதிகமாக நீர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஜெபம். தேவனை அறியும் அறிவில் நான் வளர்ச்சி அடைய வேண்டும் ஆண்டவரே. அதுதான் எங்களுடைய உதடுகளிலிருந்து வரும் ஒரு நிரந்தர ஜெபமாக காணப்பட வேண்டும். அது மோசே செய்த 2ஆம் ஜெபம். தேவ மகிமையை நான் காண வேண்டும். இப்பொழுது மோசே செய்த 3ஆம் ஜெபம் வழி நடத்துதல். இது எவ்வளவு அவசியமான ஒரு ஜெபம். 2 மில்லியன் மக்கள் மோசேயின் கையில் பொறுப்பாக கொடுக்கப்பட்டார்கள் ஆண்டவரால். இந்த கலகக்கார மக்களை எப்படி வழி நடத்துவது? எங்களுக்கு ஒரு 25 விசுவாசிகள் சபையிலிருந்தே நாங்கள் கஷ்டப்படுறோம். 2 மில்லியன். பாருங்கள் இந்த வசனத்தை, யாத்ராமம் 34:9. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். ஆண்டவருக்கு அழைப்பு கொடுக்கிறார் மோசே. ஐயோ ஆண்டவரே, உம்முடைய பார்வையில் நாங்கள் கிருபை பெற்றிருந்தால் நீர் எங்களோடு வந்து தங்க வேண்டும். நீர் எங்கள் மத்தியில் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை விளங்க செய்ய வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். இன்று நீங்கள் ஒரு ஊழியக்காரனாக உங்களுடைய மந்தையை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க பாவித்தா ஒரு நொடியில் உங்களுடைய மந்தையை நீங்கள் இழப்பீர்கள். அதனால் தான் நாங்கள் என்ன வார்த்தைகளை இன்று பாவிக்கிறோம்? ஐயோ அருமையானவர்களே, தேவ மக்களே என்று பாவிக்கிறோம். அது பிழை நான் சொல்ல இல்லை. ஆனால் எங்கள் மக்களுடைய குணம் எங்களுக்கு நன்றாக தெரியும். வணங்கா கழுத்துள்ளவர்கள், ஆங்கிலத்தில் ஸ்டிஃப் நெக், இருதயத்தை கடினப்படுத்திய மக்கள். நான் இப்படி ஜெபித்திருப்பேன், நல்ல அடி கொடுக்கும், அடியை தாரும் ஆண்டவரே, அடிமேல் அடியை தாரும் என்று தான் நான் ஜெபித்திருப்பேன். மோசே அப்படி ஜெபிக்கவில்லை. நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். மோசே என்ன சொல்றார்? ஆண்டவரே, இந்த மக்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று உமக்கு தெரியும், எனக்கு தெரியும். இந்த மக்களை வழிநடத்துவது மிக 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 கஷ்டம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் வந்து தங்கி இருந்து இந்த மக்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உம்முடைய சுதந்திரமான ஜனமாக அவர்களை ஏற்றுக்கொண்டு நாங்கள் பிரயாணிக்க இருக்கும் சுதந்திர தேசத்திற்கு எங்களை கொண்டு சேர்த்தருளும். வழி நடத்துதலின் ஜெபம். இது எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு முக்கியம், குடும்ப வாழ்க்கைக்கு முக்கியம், சபை ஜீவியத்திற்கு முக்கியம். ஆண்டவர் எங்களை வழிநடத்த வேண்டும். ஆண்டவர் எப்படி எங்களை வழிநடத்துவார்? முக்கியமாக அவருடைய வசனத்தின் மூலமாக. தூய ஆவியானவர் எங்களோடு உரையாடுவார். இதுதான் பாதை, நீ நடக்க வேண்டிய பாதை என்று எங்களுக்கு தெளிவாக நாங்கள் நடக்க வேண்டிய பாதையை காண்பிப்பார். அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். 4ஆம் ஜெபம், மோசே செய்த 4ஆம் ஜெபம். மோசே ஒரு ஜெப வீரன். ஊழிய பாரங்களை குறித்து அவர் செய்த ஜெபம். என்னாகமம் 11 இதை வாசிக்கின்றோம். இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. மோசே என்ன ஜெபிக்கிறார்? மனம் திறந்து ஆண்டவரோடு கதைக்கிறார். அது மோசேயிடம் நாங்கள் காணும் ஒரு அரிய குணாதிசயம். He is praying honestly and openly. மிக நேர்மையாக ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த 2 மில்லியன் ஜனத்தை ஒரு மனிதனாக என்னால் தாங்க முடியாது. இது எனக்கு ஒரு பெரிய பாரமா இருக்கிறது. இன்றைய மொழியில் சொல்ல போனால் எனக்கு ஒரு பெரிய தலைவலி ஏற்பட்டிருக்கு. இந்த ஜனங்களை நினைக்கும் பொழுது, வழிநடத்தும் பொழுது
அது எனக்கு ஒரு சந்தோஷமாக வராமல் எனக்கு ஒரு பெரிய தலைவலியை கொண்டு வந்திருக்கின்றது. ஸோ வி கேன் ஐடென்டிஃபை வித் திஸ் பிரேயர். ஊழியக்காரராகிய நாங்கள் இந்த ஜெபத்தோடு ஒன்றிணையலாம். ஏனென்றால் எப்பொழுதும் தேவ ஜனம் நாங்கள் நினைக்கிறபடி எங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வராமல் கவலை துக்கத்தை தான் கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு தெளிவாக தேவ வசனத்திலிருந்து சத்தியங்களை எடுத்து சொன்ன போதிலும் முரண்பாடாக நடக்கிறார்கள். ஸோ மோசேக்கு இது இப்பொழுது ஒரு பெரிய தாக்கமாய் வந்துள்ளது. He is emotionally drained. அவருடைய உணர்ச்சிகள் எல்லாம் மிகவும் ஒரு பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். ஸோ அவர் ஒரு சரியான காரியத்தை செய்கிறார். அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார், தன்னுடைய மந்தையை குறித்து, ஊழியத்தை குறித்து. இதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாத ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார். ஐந்தாவதாக மோசே செய்த ஜெபம் எப்படிப்பட்டது? ஜெபங்கள் எப்படிப்பட்டது? குணமாக்கும் ஜெபம். தன்னுடைய சொந்த சகோதரிக்காக மீரியம் செய்த ஜெபம். உங்களுக்கு தெரியும், மீரியம் ஆரோன் மோசேயின் தலைமத்துவத்தை குறித்து கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் மீரியமை குஷ்டரோகத்தினால் தண்டனை கொடுத்தார். குஷ்டரோகத்தின் காரணத்தினால் முழு ஜனமும் முன்னோக்கி பிரயாணம் எடுக்க முடியாமல் இருந்தது. ஏனென்றால் குஷ்டரோகி தனிமைப்படுத்தப்பட வேண்டும், இல்லாவிட்டால் அந்த வியாதி பரவும், காட்டுத்தீயை போல் பரவும். அதனால் மீரியாம் தனிமைப்படுத்தப்பட்டு இந்த முழு ஜனமும் முன்னோக்கி பிரயாணம் எடுக்க முடியாமல் மிகவும் ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். அந்த கட்டத்தில் மோசே ஜெபித்திருக்கலாம், நீர் கொடுத்த தண்டனை சரியான தண்டனை தான் ஆண்டவரே, நான் உம்மால் நியமிக்கப்பட்ட தலைவன், என்னுடைய தலைமத்துவத்தை குறித்து குறை சொல்வதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? என்னுடைய சொந்த சகோதரியா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம். ஆனால் மோசே அப்படி சிந்திக்கவில்லை. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். அந்த கெஞ்சினான் என்ற வார்த்தையை நீங்கள் கோடிட்டுக் கொள்ள வேண்டும். சரியா, அது பிச்சை கேட்பது போன்ற ஒரு வார்த்தை. பிச்சை கேட்பது. ஆண்டவரே குணமாக்கும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே, இன்னொரு தருணத்தை தாரும் ஆண்டவரே, அவர்கள் திரும்பவும் இந்த பாவத்தில் ஈடுபட மாட்டார்கள் ஆண்டவரே என்றெல்லாம் நாங்கள் இந்த ஜெபத்தை விரிவடைய செய்யலாம். குணமாக்கும் ஜெபம். ஆறாவது, இந்த சங்கீதத்தை நாங்கள் ஏற்கனவே படித்தோம். சங்கீதம் 90:12 ஞானத்திற்கான ஜெபம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும். நாங்கள் பொதுவாக என்ன சொல்வதுண்டு? ஐயோ பாருங்கள், இந்த வருஷம் 2025 4 மாதங்கள் எவ்வளவு சீக்கிரமாக சென்று விட்டது. 4 மாதங்கள். 4ஐ 30ஓடு பெருக்கி பார்த்தால் 120 நாட்கள். Where has time flown என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். எங்கே நேரம் பறந்து விட்டது. ஸோ நேரம் எப்பொழுதும் பறந்து கொண்டே இருக்கு. மிக சீக்கிரத்தில் நாங்கள் 2026ஆம் வருடத்தை வரவழைக்க நாங்கள் காத்திருக்க வரும், நடக்கும் வெகு சீக்கிரத்தில். ஆனால் மோசே சொல்றார், ஐயோ ஆண்டவரே, காலம் இப்படி பறந்து போகுதே, நாட்கள் எவ்வளவு வேகமாக கடந்து செல்கிறது. ஒவ்வொரு நாளையும் நாங்கள் பிரயோஜனமாக பாவிப்பதற்கு உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தாரும், தெய்வீக ஞானத்தை தாரும். நான் எப்பொழுதும் எனக்கும் சொல்வதுண்டு, மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்வேன், நேரத்தை நாங்கள் வீணாக்கினால் அதை நாங்கள் திரும்பவும் பெற்றுக்கொள்ள முடியாது. பணத்தை வீணாக்கினால் ஏதோ ஒரு விதத்தில் அதை திரும்ப நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், கடினமான உழைப்பின் மூலமாக. நேரத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. அது போனால் போய்விட்டது.
சோ அந்த ஞானத்தை, அந்த உணர்வை எங்களுக்கு தாரும். நாங்கள் நேரத்தை எப்படி வீணாக்க முடியும்? அது தங்கத்தையும் பார்க்க விலையேற பெற்றது. சோ அதற்காக ஜெபிக்கிறார். ஞானமுள்ள இருதயங்களை தாரும் ஆண்டவரே, அறிவுள்ள இருதயங்களை தாரும், உம்முடைய சித்தத்தின்படி இயங்கும் இருதயங்களை தாரும். சோ அது மோசே செய்த 6 ஜெபங்கள். இந்த ஜெபங்களின்படி நாங்களும் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மோசே ஒரு ஜெப வீரன், அவனிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளுவோம். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் ஆரோனின் ஜெபங்கள். ஆரோனுடைய ஜெபஜீவியத்தை குறித்து 2 காரியங்களை சொல்லலாம். முதலாவது, யாத்ராகமம் 17:12 அமலேக்கியரோடு இஸ்ரவேல் மோதிக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ மோசே தன்னுடைய கைகளை தூக்கும் பொழுது இஸ்ரவேலருக்கு வெற்றி. மோசேயுடைய கைகள் பிளவீனமடைந்து அது கீழே வைக்கப்படும் பொழுது அமலேக்கியர் வெற்றி பெறுகிறார். அதுதான் சந்தர்ப்பம். அதை வைத்து இந்த வசனத்தை வாசிப்போம். 12ஆம் வசனம். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதின் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்து இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பெரிய வெற்றி ஏற்பட்டது. சோ இதிலிருந்து நாங்கள் ஆரோனை பற்றியும் ஊர் என்றவரை பற்றியும் என்ன சொல்லலாம்? அவர்கள் ஜெபத்தோழர்கள். ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்லுவோம் prayer partners, ஜெபத்தோழர்கள். மோசே தனிமையாக ஜெபத்தில் போராடி கொண்டு இருப்பதற்கு உதவி செய்ய வந்தார்கள். மோசேயை தாங்கினார்கள் ஜெபத்தில். இது ஒரு மிக அருமையான காரியம். அவர்களால் உட்கார முடியவில்லை. முழு நாளும் எழுந்திருந்து மோசேயின் கைகளை தூக்கி வைத்துக் கொண்டிருந்தார்கள். அது எதை குறிக்கின்றது? ஜெபம். வானங்களை பார்த்து தேவனை பார்த்து மன்றாடுவது. கைகள் தளர்ந்து போகாமல் அந்த கைகளை இந்த இருவரும் இப்படி தூக்கி வைத்துக் கொண்டிருந்தபடியால் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு வெற்றி ஏற்பட்டது. எங்கள் எல்லாருடைய ஜீவியத்திலும் ஜெபத் தோழர்கள் காணப்பட வேண்டும். மற்றவர்களை நாங்கள் ஜெபத்தில் தாங்குவது, அவர்கள் பக்கத்தில் நின்று அவர்கள் கைகளை பிடித்து அவர்களுக்காக ஜெபிப்பது. இன்று அநேகருக்கு இந்த பிரசங்கம் செய்ய வேண்டும் என்ற ஆசையில் தான் இருக்கின்றார்கள். பிரசங்கம் செய்வது நல்லது, ஆனால் அதற்கு ஒரு அழைப்பு வர வேண்டும். அழைப்பு இல்லாமல் அதற்குள் நாங்கள் நுழையவே கூடாது. இதை நான் என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து உங்களுக்கு எடுத்து சொல்ல விருப்பப்படுகிறேன். ஆனால் எல்லாரும் ஜெபிக்கலாம். அதனால் நாங்கள் ஆரோனை பின்தொடருவோம். ஒரு ஜெப தோழனாக மாறுவோம். தனிமையில் ஜெபிப்பது நல்லது, முக்கியம், அவசியம். ஆனால் அதே போல் மற்றவர்களோடு ஒன்று சேர்ந்து, அது இன்னும் ஒரு நபராயிருக்கலாம், அவரோடு சேர்ந்து அவரை ஜெபத்தில் தாங்குவது, அவருடைய ஜெப ஜீவியம் அதைரியப்படாமல் இருப்பதற்கு நாங்கள் ஒரு ஜெப தோழனாக வர எங்களை அர்ப்பணிப்போம். நாங்கள் எல்லாரும் அர்ப்பணிப்போம். ஜெப தோழர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். ஆரோன் செய்த 2ஆம் ஜெபம் தான் எங்களுடைய சபைகளில் அநேக முறை பாவிக்கப்படும் ஜெபம். இது ஒரு ஆசீர்வாத ஜெபம். விசேஷமாக திருமண ஆராதனைகளில் இந்த ஜெபத்தை நாங்கள் பெரிதளவில் பாவிக்கின்றோம். அருமையான ஆசீர்வாத ஜெபம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை
உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை இடக்கடவர் என்பது ஆரோனின் ஆசீர்வாத ஜெபம். இதை நாங்கள் மனப்பாடம் செய்வோம். என்னாமம் 6:24-26. இந்த ஜெபத்தை நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிப்போம், எங்கள் குடும்பத்தினருக்காக ஜெபிப்போம். நாங்கள் செய்யக்கூடிய மிக பெரிய ஆசீர்வாத ஜெபம் இந்த ஜெபம். இதை நாங்கள் ஆழமாக பிறகு ஒரு நேரத்தில் படிப்போம். ஆனால் இப்பொழுதைக்கு ஆரோன் ஒரு ஜெப தோழனாக காணப்பட்டான். ஆரோன் இந்த ஆசீர்வாத ஜெபத்தை மக்களுக்காக ஏறெடுத்தான், மக்களை ஆசீர்வதித்தான். சரி, மோசேயை பார்த்து விட்டோம், ஆரோனை பார்த்து விட்டோம். இப்பொழுது நாங்கள் சாமுவேலை பார்க்க போகிறோம். 3ஆம் ஜெப வீரன் சாமுவேல். 2 காரியங்களை பார்ப்போம். முதலாவது, 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றார். இஸ்ரவேலின் சரித்திரத்தில் இது ஒரு மிக முக்கிய கட்டம். எதிரிகளின் தாக்கம், மக்கள் எல்லாம் மிகவும் நொந்து போயிருக்கும் ஒரு நேரம். தேவன் இருக்கிறாரா என்று கூட கேள்விகளை கேட்க ஆரம்பித்த மக்கள். அந்த காலகட்டத்தில் சாமுவேல் ஒரு உண்மையான தீர்க்கதரிசி என்றபடியால் எல்லா மக்களையும் ஒன்று சேர ஒரு ஜெப அழைப்பை கொடுத்தார். கவனமாக செவி கொடுங்கள். நீங்களும் நானும் அநேக அழைப்புகளை கொடுக்கிறோம். ரட்சிப்புக்கான அழைப்பை கொடுக்கிறோம், முழு நேர ஊழியத்திற்காக நாங்கள் அழைப்பை கொடுக்கிறோம், நாங்கள் எங்களை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்கான அழைப்பை கொடுக்கிறோம். ஆனால் நாங்கள் செய்யக்கூடிய மிக பெரிய அழைப்பு ஜெப அழைப்பு. எங்கள் குடும்பத்தை ஜெபம் செய்வதற்காக ஒன்று சேர்ப்பது. ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிஷமாகும் குடும்பத்தை ஒன்று சேர்த்து ஒரு குடும்பமாக ஜெபிப்பது. அது ஒரு ஜெப அழைப்பு. அந்த ஜெப அழைப்பை யார் கொடுக்க வேண்டும்? கணவர். அது ஆண்டவரால் கணவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பு. கணவன் தவறினால் மனைவி அந்த ஜெப அழைப்பை கொடுக்க வேண்டும். சபையில் ஒரு ஜெப அழைப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஐயோ, நாங்கள் ஒரு கஷ்டமான நிலைமையில் இருக்கிறோம், எங்களுக்கு போதிய பொருளாதார உதவிகள் இல்லை, ஆத்துமாக்கள் ரட்சிப்படையாமல் இருக்கிறாங்க, எங்களுடைய சபை வளர்ச்சி மிகவும் குன்றி போய் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஒரு ஜெப அழைப்பை கொடுப்பது. எல்லாரும் மிஸ்பா என்ற இடத்தில் ஒன்று சேருங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் என்று சாமுவேல் கொடுத்த ஜெப அழைப்பு. நாங்கள் எல்லாரும் இந்த விஷயத்தில் தவறக்கூடாது, தவற முடியாது. ஜெப அழைப்பை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்த வசனம் யாக்கோபு 5:16, ஒரு நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபத்தில் மிகுந்த பலன் உள்ளது. ஜெப அழைப்பை கொடுத்து கொண்டே இருங்கள். முழு குடும்பமும் ஒன்று சேராவிட்டாலும் 2 பேர் ஒன்று சேர்ந்தால் ஆண்டவர் அவர்கள் மத்தியில் இருக்கிறார். எங்கள் ஜெபங்களை அவர் கேட்பார், எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். அது ஒரு மிக அருமையான சாமுவேலின் வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு குணாதிசயம். ஜெப அழைப்பை கொடுத்த தீர்க்கதரிசி. மிஸ்பாவில் ஒன்று சேருங்கள், ஆண்டவரை நோக்கி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் ஆண்டவர் அதிசயமான காரியங்களை செய்தார். ஒரு தீர்க்கதரிசியின் ஜெபத்திற்கு செவி கொடுத்து எல்லா மக்களும் ஒரு மனதோடு ஒன்று சேர்ந்திருந்தபடியால், அந்த ஜெபத்திற்கு இணங்கியபடியால் ஆண்டவர் செய்த அற்புதங்கள், ஆண்டவர் செய்த அற்புதங்கள். அப்ப நீங்க கேட்கலாம், ஐயோ ஒரு அற்புதமும் நடக்குது இல்லையே,
எல்லாம் அப்படியே தானே இருக்கு, மோசமாகி கொண்டு தானே போகுது. புது ஆத்துமாக்கள் யாரும் வர இல்லையே, யாரும் ரட்சிப்படையாமல் இருக்கிறாங்களே, எல்லா ஆசனங்களும் காலியாகத்தானே இருக்கின்றது என்று நீங்கள் மிகவும் அவதிப்படலாம். ஜெப அழைப்புக்கு விண்ணப்பியுங்கள். ஜெப அழைப்பை நீங்கள் கொடுங்கள். ஆண்டவர் மற்ற காரியங்களை கவனித்துக் கொள்வார். சாமுவேலின் ஜெபங்களை குறித்து நாங்கள் சொல்லக்கூடிய இரண்டாம் காரியம் 1 சாமுவேல் 12:23. இது சாமுவேல் சவுலை குறித்தும் இஸ்ரவேல் மக்களை குறித்தும் கூறிய வார்த்தைகள். சவுல் ஒரு நல்ல ஆரம்பம், ஆனால் முடிவு மிகவும் மோசமாக இருந்தது. சாமுவேல் இருந்த பொழுதிலும் சவுல் அந்த வார்த்தைகளுக்கு பெருசா செவி கொடுக்கவில்லை. பாருங்கள், சாமுவேல் கூறும் வார்த்தைகள்: நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமாயிருப்பதாக. நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். சாமுவேல் 2 காரியங்கள் எடுத்து சொல்றார், சவுலை குறித்தும் மக்களை குறித்தும். 2 காரியங்கள், 2 பிரதான காரியம். முதலாவது, நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். அருமையானவர்களே, ஜெபம் செய்யாதது ஒரு பாவம். நாங்கள் பொதுவா அப்படி நாங்கள் சிந்திப்பதில்லை. இப்ப யாராவது உங்களை நோக்கி என்னை நோக்கி கேட்டால், உங்களோட ஜெப ஜீவியம் அப்படிப்பட்டது என்று கேட்டால் நாங்கள் ஒரு பதில சொல்றோம். ஆனால் ஜெபம் செய்யாமல் இருந்தால் அதை நாங்கள் ஒரு பாவமாக கருதாமல் தான் இருக்கிறோம். சாமுவேல் அப்படி சிந்திக்கவில்லை. நான் உங்களுக்காக ஜெபம் செய்வதில் தவறிவிட்டால் நான் ஆண்டவருக்கு விரோதமாக செய்யக்கூடிய ஒரு மிக பெரிய மோசமான பாவம் ஜெபம் செய்யாமல் இருப்பது. சில சமயங்களில் யாராவது என்னோடு மனம் திறந்து கதைக்கும் பொழுது, தங்களுடைய பாரங்களை எடுத்து சொல்லும் பொழுது, நான் கேட்கிற முதலாம் கேள்வி, நீங்க இதை பற்றி ஜெபித்தீங்களா? அநேக முறை வர்ற பதில் என்ன? இல்ல, நான் ஜெபிக்க இல்லை, அதனால் தான் நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். அப்ப நான் சொல்ற பதில் என்ன? நான் தெய்வமா? நான் தெய்வமா? நீங்கள் ஜெபம் செய்ய தவறிவிட்டால் எப்படி நீங்கள் விடுதலையை காண போறீங்க? எப்படி தேவனுடைய அதிசயங்களை பார்க்க போறீங்க? நீங்க முதல் ஜெபிங்க, நாங்களும் உங்களோடு சேர்ந்து ஜெபிப்போம். நீங்கள் ஜெபிக்காவிட்டால் அது ஒரு பாவம். அருமையானவர்களே, அதை நாங்கள் மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். நான் ஜெபிக்காவிட்டால் அது ஒரு பாவம். எங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்காவிட்டால், எங்களுடைய நாட்டுக்காக ஜெபிக்காவிட்டால், எங்களுடைய அயலாருக்காக ஜெபிக்காவிட்டால், எங்களுடைய சபைக்காக ஜெபிக்காவிட்டால் நாங்கள் செய்கிற ஒரு பாவம் ஜெபம் இல்லாமை. சாமுவேல் கூறும் முதலாம் காரியம், மக்களை பார்த்து, நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். சவுலே, நீ எவ்வளவாக தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டாலும் என்னுடைய ஜெபங்கள் உன்னை பின்தொடரும். என்னுடைய ஜெபங்கள் உன்னை பின்தொடரும். அதிலிருந்து யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. சவுல், நீ தப்பித்துக் கொள்ள முடியாது. நீ எங்கே போய் ஒளிந்தாலும் என்னுடைய ஜெபங்கள் உன்னை பின்தொடரும். அருமையானவர்களே, அந்த ஒரு வார்த்தையை வைத்து நாங்கள் எல்லாரும் ஜெப வீரர்களாக மாற வேண்டும், ஜெப வீராங்கனைகளாக மாற வேண்டும். இரண்டாவதாக சாமுவேல் சொல்லும் காரியம் பாருங்கள், அந்த வசனத்தின் கடைசி பகுதி, நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். முதல் ஜெபம், அதற்கு பிறகு உபதேசம். நாங்க எல்லாத்தையும் மாற்றி விட்டோம். ஐயோ, நான் மேடைக்கு மேலே ஏறி பிரசங்கம் கொடுக்க வேண்டும், உபதேசம் கொடுக்க வேண்டும், அதுக்காக நீங்க அழைக்கப்பட்டிருக்க வேண்டும், அது முதல் காரியம். ஆனால் முதலாவது உபதேசம் அல்ல, முதலாவது ஜெபம். ஜெபித்த பிறகு ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார், அறிவை கொடுப்பார்.
நான் எதை கற்றுக் கொடுக்க வேண்டும். So the two go together. ஜெபமும் உபதேசமும் ஒன்றாக செயல்படும் ரெண்டு காரியங்கள். முதல் வருவது ஜெபம். நான் இந்த பாடங்களை எல்லாம் தயார் செய்வதற்கு முன்பு நான் ஊக்கமாக ஜெபிக்கிறது உண்டு. ஐயோ ஆண்டவரே, என்னத்தை எடுத்து சொல்வது? ஏனென்றால் ஒரு சங்கீதத்தை நாங்கள் 10 வித்தியாசமான முறையில் எடுத்து சொல்லலாம். ஆண்டவரே, எனக்கே இருக்கிற அறிவு சரியான குறைவு. ஆண்டவரே, நீர் இடைப்பட வேண்டும். நீர் எனக்கு தெளிவை தாரும், ஞானத்தை தாரும். அதன் அடிப்படையில் தான் நான் செயல்பட்டு கொண்டு வருகிறேன். முதல் ஜெபம், அதற்கு பிறகு உபதேசம். ஜெபம், உபதேசம். அந்த ஒழுங்கை மாற்ற வேண்டாம். ஒழுங்கை மாற்றினால் அது எங்களுக்கு தான் கவலையை கொண்டு வரும். ஸோ சாமுவேலின் ஜெப ஜீவியத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய சில காரியங்கள். இப்போ அடுத்த ஸ்லைடை பார்த்தால் ஜெப உபதேசத்தை குறித்து மிக சுருக்கமாக வேகமாக நாங்கள் ஒரு பெட்டியை உருவாக்கி இருக்கிறோம். இந்த பெட்டியில் உங்களுக்கு 10 காரியங்களை சுட்டி காட்ட விருப்பப்படுகிறோம். இது ஜெப உபதேசம். முதலாவது, எங்களுக்கு ஒரு ஜெப பாரம், வாஞ்சை ஏற்பட வேண்டும். இதற்கு ஒரு நல்ல வசனம் ரோமர் 10:1. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. ஆண்டவர் எங்களுக்கு ஒரு ஜெப பாரத்தை தர வேண்டும், ஒரு ஜெப வாஞ்சையை தர வேண்டும். ஏதாவது ஜெப கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்படுத்தப்பட்டால் தவறாமல் அதில் கலந்து கொள்ளுங்கள். ஜெப பொதுவாக புதன்கிழமைகளில் அநேக சபைகளில் ஜெபத்திற்காக நேரம் ஒதுக்கப்படுகிறது. இங்கே கனடாவில் அநேகமாக அது ஜூமில் தான் நடைபெறுகிறது. ஆனால் எவ்வளவு பேர் தான் அதுல கலந்து கொள்றாங்க? அது ஒரு துக்கமான காரியம், மிக துக்கமான காரியம். ஜெப பாரம், வாஞ்சை எப்படி அதிகரிக்கும்? நாங்கள் மற்ற ஜெப வீரர்களோடு ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது. நான் ஆங்கிலத்தில் எப்பொழுதும் சொல்லும் காரியம், are you part of a prayer movement? ஒரு ஜெப குழுவோடு இணைந்து நாங்கள் பாரத்தோடு எங்கள் ஜெபங்களை ஆண்டவருக்கு ஏறெடுக்கிறோமா? இரண்டாம் காரியம், ஜெப உபதேசத்தில் மறந்துவிட வேண்டாம், நாங்கள் எல்லாரும் ஜெப பள்ளிக்கூடத்தில் இருக்கிறோம். இந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து நாங்கள் ஒருபோதும் கிராஜுவேட் பண்ண மாட்டோம். ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு செல்வோம், பிற இன்னொரு கட்டத்துக்கு செல்வோம், பிற இன்னொரு கட்டத்துக்கு செல்வோம். அதுதான் ஜெப பள்ளிக்கூடம். பரலோகம் போகும் வரைக்கும் இந்த ஜெப பள்ளிக்கூடத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெற முடியாது. நான் பள்ளிக்கூடத்தில் இருந்த நாட்களில் ஐயோ இப்பந்தான் பள்ளிக்கூட நாட்கள் முடியும் என்று நான் சிந்தித்துக் கொண்டிருப்பேனேன். வேலை செய்பவர்களை பார்த்து ஐயோ அவங்களோட கைக்குள்ளெல்லாம் காசு வருதே, நானும் எவ்வளவு சீக்கிரமாக வேலை செய்ய வேண்டும் என்று முட்டாள்தனமாக சிந்தனை செய்து என்னுடைய படிப்புகளில் நான் முழு கவனத்தை செலுத்தவில்லை, பணத்தை பார்த்து. இப்பொழுது நான் அதை குறித்து வருந்துகிறேன். ஐயோ, எனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருந்தால் நான் இன்னும் திறமையாக பள்ளிக்கூடத்தில் படித்திருப்பேனே. ஜெபம் ஒரு பள்ளிக்கூடம். அதிலிருந்து கிராஜுவேஷன் ஒருபோதும் நடைபெறாது. அதுக்கு உங்களுக்கு பட்டங்களை கொடுக்க மாட்டாங்க. ஜெப பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு பாராட்டுகள் வராது. ஏனென்றால் ஜெபம் ரகசியமாக நாங்கள் செய்யும் காரியம். மூன்றாவது, எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெப ஒழுக்கம் காணப்பட வேண்டும், டிசிப்ளின். தலை சிறந்த உதாரணம் மார்க் 1:35. எங்களுடைய ஆண்டவர், அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓர் இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அதிகாலையில் எழும்பினார். 3 மணியா இருக்கலாம், 4 மணியா இருக்கலாம், இன்னும் இருட்டு நேரம் இருக்கு.
ஒரு தனிமையான இடத்திற்கு சென்றார். ஆள் நடமாட்டம் இல்லாத இடம், கவன சிதறல் ஏற்படாத இடம். அங்கே அவர் ஜெபித்தார். அப்படிப்பட்ட ஒரு இடம் எங்களுக்கு இருக்கா? அப்படிப்பட்ட ஒரு இடம் எங்களுக்கு இருக்கா? இப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கம் எனக்கு இருக்கா? நானே கேட்க வேண்டிய கேள்வி. இப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கம் எனக்கு இருக்கா? ஜெப ஒழுக்கம். நான்காவது, ஜெபத்திற்கு ஏற்படும் தடைகள். எவ்வளவோ தடைகள் எடுத்து சொல்லலாம். ஆனால் என்னுடைய சொந்த வாழ்க்கையிலிருந்து நான் சொல்லக்கூடிய 3 தடைகள். ஒன்று, பாவம். எனக்குள் பாவம் இயங்கிக் கொண்டிருந்தால், அசுத்தம் இருந்தால், பொறாமை இருந்தால், எரிச்சல் இருந்தால், மன்னிக்கப்பட முடியாத சுபாவம் இருந்தால் என்னால் ஜெபிக்க முடியாது. ஜெபிக்கலாம், அது வீண் ஜெபங்கள். பாவம் ஒரு மிகப்பெரிய தடை. அதனால் தான் பாவ அறிக்கை முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டும். நான் எப்பொழுதும் என் ஜெபங்களை துதியலோடு ஆரம்பிக்க மாட்டேன். பாவ அறிக்கையோடு தான் ஆரம்பிப்பேன். ஏனென்றால் எனக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவன் என்று. எனக்கு தெரியும், ஓரளவு தெரியும். இன்னும் முழுமையா என்னை பற்றி எனக்கே தெரியாது. பாவம் சுபாவம் இருக்கிறபடியா எவ்வளவு சுலபத்தில் நாங்கள் சேற்றில் விழுகிறோம், எவ்வளவு எளிதில் சேற்றில் விழுகிறோம். பாவம். இரண்டாம் தடை, சோர்வு. அதைரியப்படுகிறோம், ஒரு சோர்வு ஏற்படுகிறது. ஜெபமா? ஐயோ, ஜெபமா? என்னதான் பிரயோஜனம் ஜெபித்து? என்னதான் நடக்குது? உலகம் போற போக்க பாரு என்ற ஒரு தமிழர் பாட்டெல்லாம் பாடுறோம் தானே. என்ன என்ன மாற்றம் நடக்குது என்று நாங்கள் சோர்வடைகிறோம். மூன்றாம் தடை அவிசுவாசம். அதை பிசாசு கொண்டு வருவான். ஆண்டவருடைய கைகள் எல்லாம் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்குது, உனக்கு தெரியாதா என்று பிசாசு சோதனை வார்த்தைகளை பேச ஆரம்பிப்பான். அவிசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்காமல் இருக்கிறோம். பிசாசுக்கு மாபெரும் வெற்றி, தேவ ராஜ்யத்திற்கு மாபெரும் இழப்பு. அவிசுவாசம். இப்ப அடுத்த ஸ்லைடில் ஜெப உபதேசத்தை குறித்து 5வது, ஜெப விடாமுயற்சி. ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த உபதேசம், உவமை. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். இந்த 1ஆம் வசனத்தை மறக்க வேண்டாம். ஆண்டவருக்கு தெரியும் நாங்கள் சோர்ந்து போவோம், அதனால் அதற்குரிய பரிகாரம் என்ன? எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ண வேண்டும் என்ற மனப்பான்மை வராத நேரத்தில் இன்னும் அதிகமாக நாங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சில சமயங்களில் நீங்கள் ஜெபங்களை எழுத்தாக எழுதலாம். ஜெபங்களை வித்தியாசமான முறைகளில் நாங்கள் செய்யலாம். நான் அந்த திங்கட்கிழமை உபதேசம் கொடுக்கும் பொழுது 60 நிமிடத்தை நாங்கள் எப்படி 15ஆக பிரித்து நாங்கள் ஒரு ஜெப வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் என்ற உபதேசத்தை உங்களுக்கு எடுத்து கூறினேன். அதை நீங்கள் பிராக்டிஸ் பண்ணா இந்த ஜெப விடா முயற்சியில் வெற்றி பெற முடியும். 6வது, ஜெப நிபந்தனைகளை கை கொள்ள வேண்டும். ஜெப உபதேசத்தில் ஒரே ஒரு நிபந்தனையை மாத்திரம் எடுத்து சொல்ல விருப்பப்படுகிறேன். யோவான் 14:14, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். எவ்வளவு சுலபமாக ஆண்டவர் சொல்லிவிட்டார், என் நாமத்தினாலே. அதாவது 2 காரியங்கள். அவருடைய குணம் அப்படிப்பட்டது. நாமம் என்று சொன்னால் குணம், ஆண்டவருடைய குணம், his character. அவருடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து, அவருடைய நாமம் என்று சொன்னால் அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து அதன்படி ஜெபிப்பது. அப்படிப்பட்ட ஜெபங்கள் அங்கீகரிக்கப்படும். அப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு பதில் வரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஒரு மேஜிக் வார்த்தையாக பாவிக்காமல் அதன் அர்த்தம் என்ன, உள்ளர்த்தம் என்ன, அவருடைய குணம் அப்படிப்பட்டது, அவருடைய சிந்தனை எப்படிப்பட்டது, அவருடைய சித்தம் எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் கண்டறிந்து அதன்படி நாங்கள் ஜெபித்தால்
அதிசயமான காரியங்கள் நடைபெறும். 7வது மறக்க வேண்டாம், ஜெபம் ஒரு போராட்டம். நீங்க ஜெபம் என்று சொன்னாலே பிசாசு உங்களை தாக்க ஆரம்பிப்பார். நான் எவ்வளோ முறை அதை என் வாழ்க்கையில் கண்டிருக்கிறேன். அநேகர் அதை குறித்து தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து சாட்சி கொடுத்திருக்கிறார். ஜெப நேரம் என்று சொல்லி நாங்கள் ஒரு நேரத்தை ஒழுங்குபடுத்தும் பொழுது என்ன நடக்கும்? திடீரென்று தலைவலி வரும், திடீரென்று ஒரு பயங்கர பசி வரும், திடீரென்று யாரோ போன்ல அடிச்சு 1 மணித்தியாலும் எங்களோட நேரத்தை வீணாக்கி விடுவாங்க. ஜெபம் ஒரு போராட்டம். He'll fight tooth and nail. The devil will fight tooth and nail when it comes to prayer. பயங்கர விதத்தில் எங்களை தாக்குவான். ஜெப போராட்டம். அதை நாங்கள் மறந்துவிட்டு, ஐயோ ஏன் தான் நான் இன்னைக்கு ஜெபிக்கவில்லையே என்று நான் இரவு நேரத்தில் கேள்வி கேட்க ஆரம்பிப்பேன். நான் பிசாசுக்கு இடம் கொடுத்தேன், பிசாசுக்கு நான் இடம் கொடுத்தேன். அதனால் தான் என்னால் ஜெபிக்க முடியவில்லை. இந்த போராட்டத்தில் நான் தோல்வி அடைந்தேன் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். சமீபத்தில் ஒரு அருமையான ஊழியக்காரன் ஒரு புதன்கிழமை சொன்னார், உங்களோடு நான் எவ்வளோ நாட்களாக கதைக்க இல்லை, நாங்கள் ஒரு உணவகத்துக்கு போய் சாப்பிட்டு கதைப்போம் என்று சொன்னார். நான் சொன்னேன், ஐயா என்னால் வர முடியாது. புதன்கிழமை என்னுடைய உபவாசத்தினம், ஜெபத்தினம். அந்த தினத்தை நான் எதுவுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். அவர் சொன்னார், நீங்க அவ்வளவு இங்கிலீஷ்ல சொன்னார், யூ ஃபாலோ தட் சோ ரிஜிட்லி. ஓ ஐ செட் எஸ். அப்படி நான் அதை ரிஜிட்லி ஃபாலோ பண்ணாவிட்டா ஒவ்வொரு புதன்கிழமையும் ஜெப நேரம் போய்விடும், உபவாச நேரம் போய்விடும். ஜெபம் ஒரு போராட்டம். 8வது நான் இப்ப கூறின காரியம், ஜெபமும் உபவாசமும். இந்த ரெண்டும் ஒன்றாக செயல்பட வேண்டும். உபவாசத்தை குறித்த ஒரு சின்ன வார்த்தை, மருத்துவ விதத்தில் உங்களால் உபவாசிக்க முடியும் என்றால், சில வியாதிகள் இருக்கு, நீங்கள் உபவாசிக்க முடியாது, எதையாவது சாப்பிட வேணும். ஆனால் மருத்துவ விதத்தில் உங்களுக்கு பிரச்சனை இல்லாவிட்டால் உபவாசத்தில் நாங்கள் ஈடுபட வேண்டும். நான் எவ்வளவோ பெற்றோருக்கு சொல்லி இருக்கிறேன், நீங்கள் உங்களுடைய மகனுக்காக மகளுக்காக வாழ்க்கை துணையை தேடிக்கொண்டிருக்கிறீங்க, நீங்க உபவாசித்து ஜெபிக்கிறீங்களா அதற்காக? அப்போ அவங்க என்னைய முறைச்சி பார்த்து, அதற்காகத்தானே பாசம் உங்களிடத்துல வந்தேன். அப்போ நான் சொன்னேன், வேதத்துல எங்க சொல்லியிருக்கு நான் ஜெபித்தா தான் உங்களுக்கு ஒரு உங்களோட மகன் மகளுக்கு ஒரு வாழ்க்கை துணை வருவார்கள் என்று எங்க சொல்லி இருக்கு? நீங்களே ஜெபிக்க இல்லை, நீங்களே உபவாசிக்க இல்லை, அப்போ எப்படி எதிர்பார்க்க முடியும் ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார் என்று? இதெல்லாம் நாங்கள் எங்கள் கவனத்திற்குள் எடுக்க வேண்டும். ஜெபமும் உபவாசமும். 9வது ஆண்டவருடைய ஜெப பதில்கள். நாங்கள் மிகவும் நேசிக்கும் வசனம் எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேல் நாடு மிகவும் பாழாக்கப்பட்ட நிலைமையில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு. அருமையான ஜெப பதில்களை ஆண்டவர் கொடுக்க காத்திருக்கிறார். நாங்கள் ஜெபித்தார். எதிர்பாராத பதில்களை கொடுக்க போறார், அதிசயமான பதில்களை கொடுக்க போறார், ஆச்சரியமான பதில்களை கொடுக்க போறார். 3 வார்த்தைகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள். எதிர்பாராத பதில்கள், அதிசயமான பதில்கள், ஆச்சரியமான பதில்கள். அப்படிப்பட்ட பதில்கள் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த ஜெப உபதேசத்திற்கு கவனமாக செவி கொடுத்து இதன்படி நாங்கள் எல்லாரும் நடக்க எங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அடுத்த ஸ்லைடில் ஜெப ஆலோசகர் எங்களுக்கு மிக அவசியம். மென்டர்ஸ். ஜெப தோழர்கள் இருக்க வேண்டும். ஒரு பக்கத்தில் ஆரோன், மற்ற பக்கத்தில் ஜெப ஆலோசகர், மென்டர்ஸ். ஜெபத்தை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர்கள், தங்கள் வாழ்க்கை மூலமாக, தங்கள் எழுத்துக்கள் மூலமாக,
இஎம் பவுன்ஸ் என்ற தலை சிறந்த ஒரு ஒரு ஜெப வீரர் இருக்கிறார். அவர் எழுதிய புத்தகங்கள், குட்டி குட்டி புத்தகங்கள், ஆண்டவர் எவ்வளவாக பாவித்துக் கொண்டு வருகிறார் அந்த புத்தகங்களை. ஏனென்றால் அதன் மூலமாக இந்த இஎம் பவுன்ஸ் என்ற ஊழியக்காரன் ஒரு ஜெப ஆலோசகராக அநேகருக்கு ஆலோசனை கூறி வருகிறார். த்ரூ ஹிஸ் ரைட்டிங்ஸ், எழுத்துக்கள் மூலமாக. ஸோ ஒரு மாசத்துக்கு ஒரு முறையாவது ஏதாவது ஒரு ஜெப புத்தகத்தை எடுத்து வாசிங்க. மாசத்துக்கு ஒரு முறையாவது வேதத்திலிருந்து சில ஜெபங்களை கவனமா ஆழமா ஆராய்ந்து படித்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை கற்றுக்கொள்ளுங்க. அதற்காக நீங்களும் நானும் எங்களை ஒப்புக் கொடுப்போம். 3 ஜெப வீரர்களை பற்றி படித்தோம். ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு காண்பித்தார். எசேக்கியல் 14:14. இந்த வசனம் 3 முறை எசேக்கியல் 14 திரும்ப திரும்ப எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. நாங்கள் உங்களுக்கு ஒரே ஒரு வசனத்தை தான் காண்பிக்கின்றோம். 3 அதிசய நீதிமான்கள். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் பார்த்து, இஸ்ரவேல் மக்களை பார்த்து, அவர்கள் அவ்வளவு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தபடியால் ஆண்டவர் என்ன சொல்றார்? இந்த 3 நபர்கள் ஒன்று சேர்ந்தாலும், தானியேல், நோவா, யோபு, அவர்களுடைய நீதி இஸ்ரவேல் நாட்டை காக்காது, இஸ்ரவேல் மக்களை காக்காது. அவர்களுக்காக நியமிக்கப்பட்ட தண்டனை வந்தே வந்தாகும். இந்த 3 அதிசய நீதிமான்கள் தங்களுடைய சொந்த ஜீவனை மாத்திரம்தான் காத்துக்கொள்வார். அருமையானவர்களே, நாங்கள் 2 கூட்டங்களில் காணப்பட வேண்டும். ஒன்று ஜெப வீரர் கூட்டத்தில் காணப்பட வேண்டும், 2வது நீதிமான்கள் கூட்டத்தில் காணப்பட வேண்டும். மோசே, ஆரோன், சாமுவேல், அந்த கூட்டத்தில் எங்களுடைய பெயரும் சேர்க்கப்பட வேண்டும். அதே போல் நோவா, தானியேல், யோபு, இந்த மூவருடைய கூட்டத்தில் எங்களுடைய பெயரும் காணப்பட வேண்டும். அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். இதுதான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கும் இறுதி சத்தியம். ஒரு நீதிமானின் வல்லமையான செல்வாக்கு, the influence of a righteous man. அதற்கு 3 உதாரணங்கள்: தானியேல், நோவா, யோபு. அவங்க வாழ்ந்தது எவ்வளவோ நூற்றாண்டுகளுக்கு முன்பு. இன்று கூட அவர்களுடைய செல்வாக்கை நாங்கள் பார்க்கலாம். எங்களுடைய ஆண் குழந்தைகளுக்கு நாங்கள் கொடுக்கும் பெயர்கள் யோபு, தானியேல், நோவா. நாங்கள் கடைசியா கேட்கிற கேள்வி இந்த கேள்விதான்: என் பெயர் நீதிமான்களின் ஜெப வீரர்களின் பட்டியலில் கண்டிப்பாக நிச்சயமாக காணப்பட வேண்டும். நான் ஒரு பெரிய பிரசங்கியார் என்ற கூட்டத்தில் காணப்பட அவசியம் இல்லை, காணப்படவும் கூடாது. நான் ஒரு ஜெப வீரன், ஒரு ஜெப வீராங்கனை, நான் ஒரு நீதிமான். இந்த 6 நபர்களோடு என்னுடைய பெயர் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும். அந்த முதல் வசனத்தை திரும்பவும் சிந்தித்து பாருங்கள். ஒரு நீதிமானுடைய ஊக்கமான ஜெபத்தில் மிகுந்த வல்லமை உண்டு. ஒரு நீதிமானுடைய ஜெபத்தில், ஊக்கமான ஜெபத்தில். அந்த 2ஐயும் இப்ப தொடர்பு படுத்துங்கள். நீதிமான் ஜெபம் செய்கிறார், பெரிய வல்லமையான காரியங்கள் நடைபெறும். இந்த 6 நபர்களையும் நாங்கள் ஒன்று சேர்த்தால், சாமுவேல், ஆரோன், மோசே ஒரு பக்கத்தில், மற்ற பக்கத்தில் நோவா, யோபு, தானியேல். இந்த 6 பேரையும் நாங்கள் ஒன்று சேர்த்தால் 2 பொதுவான காரியங்கள் என்ன? நீதிமான்கள், ஜெபிக்கும் நீதிமான்கள். நீதிமான்கள், ஜெபிக்கும் நீதிமான்கள்.
அதனால் வல்லமையான காரியங்கள் நடைபெற்றது. அருமையானவர்களே, அதுதான் சங்கீதம் 99. ஜெப வீரர்கள் நீதிமான்கள். ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த அதிசயமான பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடத்தை தயார் செய்யும் பொழுது நான் எவ்வளவாக குத்தப்பட்டேன், உணர்த்தப்பட்டேன். என்னுடைய பலவீனங்கள் என் கண்களுக்கு முன்பாக எவ்வளவாக ஆண்டவரே காண்பிக்கப்பட்டது. என்னுடைய ஜெபஜீவியம் எவ்வளவு குறைவுபட்டது. நீதிமான் என்று சொல்வதற்கு எனக்கு தகுதி கூட இல்லை ஆண்டவரே. ஆனாலும் இந்த 6 அருமையான உம்முடைய மக்களின் கூட்டத்தில் எப்படியாவது என்னை சேர்த்துக் கொள்ளும் ஆண்டவரே, என்னை சேர்த்துக் கொள்ளும் ஆண்டவரே. என்னுடைய பெயர் இந்த 6 தேவ மனிதர்களுடைய கூட்டத்தில் காணப்படுவதற்கு எனக்கு